ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு 60+ வயது உள்ளவர்களுக்கு என்னன்னா, காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாத விஷயம் 5 விஷயங்கள் பத்தி சொல்றேங்க. இந்த பதிவு முழுமையா பாருங்க, பயனுள்ளதா தான் இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ள விஷயங்கள் உடனுக்குடன் கிடைக்க பெறுவீங்க. 60 வயதுக்கு மேல போயிட்டாவே நம்மளுடைய ஹெல்த்ல எல்லாத்துலயும் கவனமா இருக்கணுங்க. சின்ன சின்ன விஷயம்னாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் சில பேர் கூறும்போது இது தெரியாதா அப்படின்ட்டு இருக்கும். அது பின்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? என்ன 5 விஷயம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் தாங்க. நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனேயே படுக்கையில இருந்து எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை கால்களை மெதுவா அசைக்கணுங்க. சரிங்களா? அசைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் காலையில எழுந்திரிச்சோன்னா. சரிங்களா? அடுத்தது செய்யக்கூடாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்திரிச்சோன்னா அப்படியே திடீர்னு நிக்காதுங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டு நிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெதுவா உட்கார்ந்து 1 நிமிஷம் கழிச்சு தாங்க எழுந்திரிக்கணும். இதுதான் செய்யணும். ஆனா எழுந்திரிச்சோன்னா அப்படியே இது பண்ணாதீங்க, திடீர்னு நிக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது என்ன செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் குடிக்காம இருக்கக்கூடாது. காலையில எழுந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்கணுங்க. எவ்வளவு குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி குடிக்கணுங்க. இது செய்யணும். செய்யாம இருக்கிறது தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? கண்டிப்பா தண்ணி குடிங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாள் முழு காலை உணவு நம்ம தவிர்க்கவே கூடாதுங்க. எப்பவுமே 60+ சரி, மத்தவங்களும் சரி, காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். நாள் ஃபுல்லுக்கு கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணுங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு நடைப்பயிற்சி. அதுக்கு முன்னால நடந்துட்டு வரணுங்க. என்னன்னா 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷமாச்சு நடைப்பயிற்சி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் செய்யணுங்க. செய்ய வேண்டாம்னா நாள் பூரா அப்படியே பெட்லயே படுத்திருக்க கூடாது. நிறைய பேர் அப்படியே பெட்லயே நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு படுத்துட்டு இருப்பாங்க. அப்படி படுத்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா எல்லாருமே முடக்கம் ஆகக்கூடாது, நல்ல நட உடையோட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி இருக்கும்போது படுக்கையிலேயே அப்படியே இருந்தோம்னா முடக்கம் விடும். நம்மளால முடிஞ்சது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன வேலைனாலும் செஞ்சுட்டு இருக்கிறது தான் பெட்டருங்க. சரிங்களா? செய்யாதீங்க, படுக்கையில படுக்காதீங்க. அடுத்தது 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தான காலை உணவு தவறாம சாப்பிடுங்க. என்னன்னா, கண்டிப்பா காலையில இருந்துச்சுன்னா சத்தா என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. நம்ம முன்னாலேயே சொன்ன மாதிரிதான் எனர்ஜியா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுல சத்தா நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யக்கூடாத விஷயங்கள்னா மருந்துகளை மறந்துடுறதுங்க. மறக்கவே மறக்காதீங்க. என்னென்ன மருந்து இருக்குமோ பிபிக்கு, கொலஸ்ட்ரால்க்கு, இதெல்லாம் 60க்கு மேல இருக்கும். சுகர், இதெல்லாம் கண்டிப்பா டெய்லியும் தவிர்க்க கூடாது இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தவிர்க்காம இதெல்லாம் செய்யுங்க. சரிங்களா? தினமும் காலையில நல்ல பழக்கம், நல்ல உடல் நலம், சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. நல்ல நலம் உங்க கையில தான் இருக்கு. அதனால சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு வழி என்னன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை தான். அத இன்னைக்கு தொடங்குவோமே. செய்ய வேண்டாததெல்லாம் விட்டுட்டு செய்யக்கூடியதை செஞ்சுட்டு ஆரோக்கியமா மனநலத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருப்போமே. சரிங்களா?